மாத்திரமல்லாமல் அல்லாஹ் உலக வாழ்விலே ஒரு மனிதரை அதிகமாக சோதிக்கின்றான் என்றால், அதிகமாக ஒரு மனிதரை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்றால், அன்பானவர்களே, நாம் நினைத்துவிடக் கூடாது அல்லாஹ் என் மீது கோபம் கொண்டு விட்டானோ, அல்லாஹ் என் மீது ஆத்திரப்பட்டு விட்டானோ, அல்லாஹ் என்னை முடிவு கட்ட ஆரம்பித்து விட்டானோ என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எந்த மக்களை நேசிக்கின்றானோ, எந்த மக்களை அல்லாஹ் அவன் பக்கம் அரவணைக்கின்றானோ, யாரின் மீது இரக்கம் கொள்கின்றானோ அவர்களை அதிகமாக அல்லாஹ் சோதிப்பான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, அல்லாஹ் யாருக்கு நலவை உண்டாக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ, அவனுடைய ரஹ்மத்துக்கு கீழால் அரவணைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, யுஸிபு மின்ஹு, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். அன்பான சகோதரர்களே, சில மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று அல்லாஹ் இவ்வுலகிலும் ஆகிரத்திலும் சில உயர்ந்த பதவிகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கலாம். சில மனிதர்களை அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் சுவர்க்கத்துடைய படித்தரங்களையும் அந்தஸ்துகளையும் கொடுத்து அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கண்களால் பார்த்து சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பலாம். ஆனால் அப்படியான மனிதர்களில் சிலர் இந்த உலகத்திலே அவர்கள் அமல்களின் மூலம் அந்த தரஜத்துகளை, அந்த உயர்வுகளை அடைய முடியாமல் அமல் இல்லாதவர்களாக, இபாதத்திலே குறைபாடுள்ளவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் உலகிலும் ஆகிரத்திலும் உயர்த்துவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அவர்களை அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் சோதிக்கலாம். சில மனிதர்களை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக சோதிக்கின்ற போது, ஏன் அல்லாஹ் என்னை மாத்திரம் அதிகமாக சோதிக்க வேண்டும்? நான் எந்த துணையில் கால் எடுத்து வைத்தாலும் எனக்கு நஷ்டம் ஏற்படுகின்றதே, எனக்கு தோல்வி ஏற்படுகின்றதே, என்னுடைய உறவுகள் என்னை விட்டு பறிக்கப்படுகின்றார்களே என்று மனம் உடைந்து கவலைக்குள்ளாக்கப்படலாம். அன்பான சகோதரர்களே, நாம் ஈமானை இழந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். உலகத்திலும் ஆகிரத்திலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உலகத்தில் அவர்களுக்கு அதிகமான சோதனைகளை உண்டாக்கலாம். எனவே எதற்காக இந்த சோதனை என்றால், நாளை மறுமையிலே அவர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து கண்ணியப்படுத்துவதற்காக. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பெரும் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, சமூக ரீதியாக பெரும் சொல்லன்னா சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கூட்டம் நாளை மறுமையிலே வருவார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பான். எந்த அளவு அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களிலும் நின்று கொண்டு மலக்குமார்கள் இந்த உலக வாழ்க்கையில் சொல்லன்னா துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அந்த சொர்க்கத்தின் வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள். அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்ட மக்களை நோக்கி சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், பிமா சபர்தும், உலகத்திலே உனக்கு அன்பானவனாக இருந்த உனது கணவனை, உனது மனைவியை உன்னிடத்திலிருந்து பிரித்தோம், உலகத்திலே உனது செல்வங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்தினோம், உனக்கு சொல்லன்னா துயரங்களை உண்டாக்கினோம், பிமா சபர்தும்,
அந்த நேரத்திலே நீங்கள் எல்லாம் பொறுமை காத்தீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஒதுங்குகின்ற இடங்களில் இந்த சுவர்க்கம் உங்களுக்கு சிறந்த இடமாக அமைந்து விட்டது என்று சலாம் சொல்லி சுபசோபனம் சொல்லி இந்த உலகத்தில் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த மக்கள் அழைக்கப்படுவார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்திலிருந்து நாம் உணர்வு பெற வேண்டும். உலக வாழ்விலே அல்லாஹ்வுடைய சோதனைகள் நிதர்சனம். மனிதன் என்ற அடிப்படையில் உண்டாகலாம், ஆனால் ஈமானை இழந்துவிடக் கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை தான் அவனுடைய அன்பின் பக்கம் அரவணைக்க நாடிவிட்டால், இப்தலாஹும், அவர்களை அல்லாஹ் சோதிப்பான், சோதனைக்குள்ளாக்குவான். அன்பான சகோதரர்களே, அந்த சோதனைகளின் போதும் ஃபமன் ரதிய, யார் அந்த சோதனைகளை ஈமானோடு ஏற்றுக்கொள்வார்களோ, இந்த உலகத்தில் எனக்கு நலவையும் உண்டாக்குபவன் அல்லாஹ், இந்த உலகத்தில் கெடுதியையும் உண்டாக்குபவன் அல்லாஹ், எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குபவன் அல்லாஹ், எனக்கு கவலையை உண்டாக்குபவன் அல்லாஹ், எனது வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குபவன் அல்லாஹ், எனது வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துபவன் அல்லாஹ் என்கின்ற அந்த உயர்ந்த ஈமானிய உணர்வோடு யார் வாழ்கின்றார்களோ, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபமன் ரதிய, யார் பொருத்தத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ் தந்த கலா கதரை பொருந்திக் கொள்கின்றார்களோ, ஃபலஹுர்ரில்லா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகின்றது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கின்றது. ஃபமன் சஹித, யார் இந்த சோதனைகளின் சந்தர்ப்பங்களில் யார் தன்னுடைய ஈமானை இழக்கின்றானோ, என்னைத்தான் நான் சோதிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தில் இருந்தால் தானே நான் சோதிக்கப்படுவேன் என்று இந்த மார்க்கத்தை உதாசீனம் செய்து விட்டு விட்டு வெளியேறுகின்றவர்கள், அதே நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான குஃப்ருடைய வார்த்தைகளை பேசி தன்னுடைய ஈமானுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர்கள், அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் சஹித, அந்த சோதனைகளின் மூலம் யார் கோபம் கொள்கின்றார்களோ, ஃபலஹு சஹத், அவர்கள் கோபத்தையே அடைந்து கொள்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுஹன் நாஸ், ஐயுன் நாஸி அஷத்து பலாஅன் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் மனிதர்களில் அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் அல் அம்பியா, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிமார்கள் தான் உலகத்தில் அதிகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிமார்கள் தான் உலகத்திலே அதிகமாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். பிறகு அதற்கு பின்னால் ஈமானில் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருப்பார்களோ, ஈமானில் உறுதியானவர்களாக யாரெல்லாம் இருப்பார்களோ, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள்தான் சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.